அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கண போர்ஷன் பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்ற டாபிக் தான் இது. இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், அவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான், மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். அதாவது உலகத்தில் எல்லா பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அதுக்கப்புறம் அதோட இயல்பு என்னன்னு கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் மொழியை அதாவது பேச தொடங்குறான், பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு தொடங்கினது ஒன்றே இலக்கணத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தான் அப்படின்றத சொல்கிறாங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5: எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இங்கே இருக்கு இல்லையா, எழுத்திலக்கணம், எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இது தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். இது பேசிக், இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கக்கூடியது. இதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிவிடுங்க. எழுத்துன்றது ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் பரி வடிவமாக எழுதப்படுவது தான் எழுத்து. உச்சரிக்கிறது மூலியமாகவும் சரி, கையால் எழுதுறோம் இல்லையா, அதுவும் சேர்த்து தான் நம்ம எழுத்துன்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிருக்கு முதன்மையானது காற்று. நம்ம உடம்புல காற்று இருக்க வரையும் தான் உயிர் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடியது தான். காற்று இல்லைன்னா உயிர் இல்லை. அதே மாதிரி தான் உயிருக்கு முதன்மையானது காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. இங்கே இருக்கு பாருங்க, இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறக்கிறது மூலயமா, உதடுகளை விரிக்கிறது மூலயமா, உதடுகளை குவிக்கிறது மூலயமா உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அதாவது ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. இது சின்ன வயசுல படிச்சிருப்போம், இருந்தாலும் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடுங்க. எதனாலனா அகர வரிசைப்படி எழுத சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஒரு தயக்கம் வரும், எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னு. அதனால் இதை ஒரு வாட்டி நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆ, ஆ, இ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது உயிரெழுத்துக்கள். குறுகிய ஓசை உடையது குறுகி ஒலிக்கின்றன. ஆ, இ, உ, ஏ, ஓ. இது குரில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்டு ஒலிக்கிறது நெடில். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது நெடில் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து குறுகி ஒலிக்க முடியாது குரில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கிறது நெடில் எழுத்துக்கள். அதான் முன்னாடி பார்த்தோம். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. ஒரு எழுத்தையும் நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு கால அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கால அளவு எப்படின்னா குரில் நெடிலாக வகைப்படுத்துது அப்படின்றத சொல்கிறாங்க. குரில் நெடிலாக வகைப்படுத்துது. அதை எப்படி நம்ம சொல்கிறோன்னா மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாத்திரை என்பது கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்கவோ, ஒரு வாட்டி கண்ணிமைக்கவோ, இல்லைன்னா ஒரு முறை கை நடிக்கவோ, இந்த சொடக்கு போடுவோம் இல்லையா, அது சொல்கிறது தான் ஒரு மாத்திரை. அதுவே 2 மாத்திரைனா 2 முறை கண்ணிமைக்கவோ 2 முறை கை நொடிக்கவோ ஆகிறது தான் 2 மாத்திரை. குரில் எழுத்து எப்போவுமே ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு எப்போவுமே 2 மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மெய் எழுத்துக்கள் பார்க்கலாம். மெய் எழுத்துக்கள் உடம்பு. உயிர் எழுத்துக்கள் என்ன சொன்னோம், காற்று சொன்னோம். மெய் எழுத்து உடம்பு. மெய்யெழுத்துக்கள் என்னென்னா ஒலிக்க உடல் தேவை இருக்குது, அதுதான் மெய்யெழுத்து. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். அது 18 இருக்குது. 18 மெய்யெழுத்துக்கள். அதுலேயும் வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள்னு 3ஆக பிரிக்கிறாங்க. வல்லின எழுத்துக்கள் என்னென்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர். இது வல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் இங்கு, இஞ்சு, இன்னு, இத்து, இந்து, இம்மு. இது மெல்லின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் இ, இர், இல், இவ், இழு, இல். இது இடையின எழுத்துக்கள். இதையும் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து மெய் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை. குரில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. ஒலித்து பார்த்து உணர்வோம். ஒலித்து பாருங்கள். இக்கு, இங்கு, இச்சு, இத்து வன்மையாக ஒலிக்குது. அதனால் வன்மையான ஒலிக்கின்றன 6ம். எங்கன்னா நம்மன அது மென்மையாக ஒலிக்கிறது. எரளவழ வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு இருக்கிறதுனால தான் இது இடையினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துனா மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுது. அதாவது உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 216 வரும். இதுதான் என்னென்னா உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் அது உயிர்மெய் குரில்.
மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் அது உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் எப்படி பிரிக்கலாம்னா உயிர்மெய் குறிலாகவும் உயிர்மெய் நெடிலாகவும் இருவகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அது என்னென்னா இந்த அக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி போடுவோமே அக்கு, இது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. இதுதான் இந்த டாப்பிக்கு. அடுத்த இயலில் உள்ள இலக்கண போர்ஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது இயலில் டாபிக் பார்த்திங்கன்னா முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். எழுத்துக்களை ரெண்டாக பிரிக்கிறோம். என்னென்னா முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள், அப்படி 2 வகையாக பிரிக்கிறோம். முதல் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்குது. அதனால தான் இது முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அடுத்து சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அது என்னென்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது 10ஐயும் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிவிடுங்க. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக சொல்ல தெரியணும். கரெக்டாக நடுவில் ஒன் வேர்டில் கொடுத்து ஒரு 4 ஆப்ஷனில் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனை வச்சாங்கன்னா தவறானதை கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியணும். அதனால தான் இதை மனப்பாடம் சொல்கிறோம். அடுத்து உயிர்மெய்னா என்ன? மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது. அதாவது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்றதுனால தான் உயிர்மெய் வருது. அடுத்து உயிர்மெய் எழுத்தும் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒட்டி இருக்கும். எழுதுறது மெய்யெழுத்தை ஒட்டி இருக்கும். ஒலிக்கும் கால அளவு உச்சரிக்கிற கால அளவு உயிரெழுத்தை ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இது சார்பு எழுத்துக்கள். உயிர்மெய்யும் சார்பு எழுத்தில் ஒன்று தான். ஆயுதமும் சார்பு எழுத்தில் ஒன்று தான். அந்த 10 வகையில் உயிர்மெய்யும் இருக்கும், ஆயுதமும் இருக்கும். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இதுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்குது. என்னென்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்ற வேறு பெயர்களும் இருக்குது. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு பல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வருவது ஆயுதம். தனித்து இயங்காது. எப்பயுமே ஆயுதம் தனித்து இயங்காது. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து ஒரு சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி புக்கில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது ரொம்ப புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.